வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். இன்னைக்கு ஓசி பாயிண்ட் எடுத்த கேகேஆரா இல்லை வேர்ல்டு கப் ஜெயிச்ச எல்எஸ்ஜியான்னு மேட்ச் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபர்ஸ்ட் எடுத்தது பிச். பேசிக்கலி இது வந்து கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகுது. போன மேட்ச் மழையால் பாதிக்கப்பட்டுச்சு. மேபி பிச் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்தால் ஃபஸ்ட்டு நியூவாக இருக்கும் பிச்சு, ப்ளஸ் விக்கெட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேர்னிங் விக் கொடுக்குறாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரில. மித்தபடி பிச் ஓவராலா சேசிங் தான் பெட்டரா இருக்கும். உன் தாட்ஸ்? சேம் தான். ஆனா பிச் வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னா தான் இருக்கும். டேர்னிங் பிச்சா தான் கொடுப்பாங்க ஈடன் கார்டன்ஸ்ல. மேபி திங்க் ஸோ வந்து சேசிங் தான் பெஸ்ட். ஓகே, குட். எனக்கு அதே தான், சேசிங் தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஈடன் கார்டன் ஷார்ட் பவுண்டரி. போன சீசனே பார்த்தீங்கன்னா நிறைய சேசிங் நடந்துச்சு. மேபி இந்த மேட்ச் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு பிச்சு கொஞ்சம் டேர்ன் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபார்ம் ஆகும்போது பிச்சில் டேர்னே இருந்தாலும் பவுலர்னால அவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்பின் பண்ண முடியாது. அதனால சேசிங் த பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வி கெட் இன் டு பிளேயிங் 11 அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு வேர்ல்டு கப்போட வந்திருக்காங்க. போன மேட்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷம், அழுக, எமோஷன். ஒரு எமோஷன் ஒரு டீமுக்கு இருக்காதா? இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த எல்எஸ்ஜி ஓனர் வந்து அவரோட ஒவ்வொரு இதுக்கும் வின்னிங்க்கு சேஸ் பண்றப்போ பேக்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து ப்ரே பண்ணுவாரு. ஆமா, அந்த ரீல் எல்லாம் போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்து பெருமாளோட போட்டோஸ் இருக்கறனால கொஞ்சம் அவர் பத்தி இருக்கறனால இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு வந்து இது நம்பி இருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கேம்ல எமோஷனல் அட்டாச் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எஸ்ஆர்ஹெச் அடிச்சுட்டு அது 162 சேஸ்ல கடைசியில போய் ஜெயிச்சுட்டு ஒரு மாதிரி வேர்ல்டு கப் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்க போது கூட இவ்வளவு எமோஷன் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல காமிச்சாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ஜெயிச்சிட்டேன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தாரு, செட் ஆகல. நல்ல டிசிஷன். 1 டவுன் அமிச்சிட்டு இவங்க ரெண்டத்தையும் ஓப்பனிங் பண்ண வச்சது நல்ல டிசிஷன். ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. மிடில் ஆர்டர்ல பண்ட் 1 டவுன் ஓரளவுக்கு நல்லா ஆடினாரு போன மேட்ச். அவரு தான் 162 சேஸ்னால ஆங்கர் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஜெயிக்க வச்சாரு. சூப்பர். நெக்ஸ்ட் 2 டவுன்ல பதோனி. அவர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல 2 மேட்சுமே. மேபி இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப சூட் ஆகும். நைட் மேட்ச், மோர் டேஞ்சரஸ், ஒரு நல்ல ஹிட்டர். ரீசெண்டா நடந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குரூசிலா 2-3 மேட்ச்ல ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அவர் டீமுக்கு. பதோனி எப்படின்னா இயர்லி அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. பதோனி டொமஸ்டிக்ல விளையாண்ட லாஸ்ட் இயர்ல அவ்வளோக்கா ஸ்ட்ரைக் ஆகல. ஏதோ ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சு. இந்த வருஷமா அவங்க ஃபுல்லா அதாவது ஒரு ரியான் பராக் மாதிரி எல்எஸ்ஜி வந்து பதோனி மேல ரொம்ப லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நான் கெஸ் பண்றேன். ஓகே, அதுவும் இல்லாம பூரன் நம்மளுக்கு தெரியும் டேஞ்சரஸ் ஹிட்டர். 1 டவுன்ல தான் விளையாண்டு இருந்தாரு போன 2 சீசனா. இப்போ 1 டவுன்ல பண்ட் வரனால 2 டவுன்லயும் இறக்க முடியாம 3 டவுன்லயும் இறக்க முடியாம பினிஷிங் கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்பவும் அந்த 2 மேட்சும் செட் ஆகல. மேபி இந்த மேட்ச்ல மேபி நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருக்கு ஒரு நியூ பொசிஷன். ரொம்ப நாள் கழிச்சு காம்படேட்டிவ் கிரிக்கெட் ஐபிஎல் ஆடுறாரு. இன்டர்நேஷனல் இல்ல, மித்த லீக்லயும் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. பினிஷிங்ல கொஞ்சம் ட்ரபிள் தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்துல் சமத் அவர் 50-50 தான். எல்லா மேட்சும் ஜெயிச்சு கொடுப்பாரான்னா டவுட் தான். ஓகே, அவங்களோட பவுலிங் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு நல்ல அட்டாக் தான். ரொம்ப எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது. குட் பேசர் சமி வச்சிருக்காங்க. திக்வேஷ் ராத்தி ஒரு நல்ல ஸ்பின்னர். நெக்ஸ்ட் பிரின்ஸ் யாதவ் குரூஷியலா மிடில் ஓவர்ல எல்லாம் நல்லா ஸ்ட்ரைக் பண்றாரு, நல்ல பேஸ் கூட போடுறாரு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பையன் சித்தார்த் மணிமாறன் நல்ல ஸ்பின்னர். அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆடிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பவுலிங்ல. நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஷமி இருக்காரு. திபேஷ் வந்து நான் 50-50 தான் சொல்லுவேன். ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இது பண்றதுனால மேபி ஆப்போனன்ட் ஸ்ட்ரைக்கரை வந்து டேக் ஆன் பண்றப்ப அவுட் ஆகுறாங்க, சம்டைம்ஸ் ஹிட்டும் பண்றாங்க. ஸோ அதுவுமே 50-50 தான். மீன்வைல் சித்தார்த் மணிமாறன் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் தான், டொமஸ்டிக்ல நல்லா பண்ணியிருக்காரு. மேபி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் கெஸ் பண்றேன்.
ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. இப்போ ஓசி பாயிண்ட் எடுத்த கேகேஆர் பிளேயிங் 11 அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தது ஓப்பனிங் ஃபின் ஆலன், ரஹானி. போன மேட்ச் 2 பேருமே ஃபெயில். போன மேட்ச் கூட நம்ம பேசியிருந்தோம் ஃபின் ஆலன் டேஞ்சரஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவார்னு. போன மேட்ச் மழைனால பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ 2 ஏர்லி விக்கெட் எடுத்தாங்க பஞ்சாப். எப்படி இருக்குன்னு தெரியல இந்த மேட்ச். ஆனாலும் அந்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்றது குறை சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா கேமரோன் கிரீன் பவர் பிளேல தான் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அவர்னால அவ்வளவு பவர் இல்ல. டெத் ஓவர்ல ஆடுற அளவுக்கு பவர் இல்ல. மிடில் ஓவர்லயும் அவரை போட முடியாது. அதனால டாப் ஆர்டர்ல திணிக்க பார்த்தாங்க. அதுல 1 டவுன் தான் ஆப்ஷனா இருக்கு. பவுலிங் அவர்னால போட முடியாது. எவ்வளவு நாளைக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஹி ஹாவ் டு பெர்ஃபார்ம். அதே மாதிரி 2 டவுன்ல ரகுவன்சி அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு நான் என்ன குறைய சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர், 18 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் நெக்ஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் ரீசெண்டா எந்த பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்கல. மேபி அவர் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். மேபி ஈடன் கார்டன்ஸ்ல மோர் சூட் ஆகும். அதுலதான் மேக்சிமம் ஆஃப் த கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு ஈடன் கார்டன்ஸ் வந்தா மேபி சூட் ஆகும். அதனால அவரையும் ஓரளவுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் ரமன்தீப் சிங். அவரை பத்தி சொல்லணும்னா அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆட்டிடியூட் ஓரளவு காமிப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் இத்தனை நாளா காமிக்கல. நெட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேகேஆர் விடுற வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6-4 அடிப்பாரு. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் ஸ்டாண்ட்ஸ்ல அடிப்பாரு. சரி இவர் மேட்ச்ல அடிப்பாருன்னு பாத்துட்டு இருந்தா இத்தனை நாளா எனக்கு தெரிஞ்சு அடிக்கவே இல்லை. மேபி அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா பேசலாம் அவரை பத்தி நல்லா. மித்தபடி அவர் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்புறம் பினிஷிங்ல சுனில் நரேன் எண்ட்ல வராரு. அவர்கிட்ட எல்லாம் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. ஓப்பனிங்னா பவர் பிளேல ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. பினிஷிங்ல ஏதோ ஒரு 10-15 ஹேண்டி ரன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பவுலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சுனில் நரேன் டிராப் பண்ணிட்டு போவல் எடுத்து போனாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த மேட்ச் அது போன மேட்ச் மேபி இன்ஜூரின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால இல்ல நான் போவர் எடுத்துட்டு போனாங்க. பவர் ஹிட்டர் தான். மேபி நீ சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ண இல்ல ஒரு ஃபினிஷர் ஸ்ட்ராங் பண்ற அளவுக்கு அவர் கேப்பபிள் தான். போவல் டிசி இருக்க இருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருக்காரு. மேபி அந்த ஃபினிஷர் ரோலுக்கு அவர் ட்ரை பண்றாங்க புரியுது. அந்த ரோலுக்கு அவர் ஓகே நான் கெஸ் பண்றேன். ஆனா நீங்க சுனில் நரேனுக்கு பதிலாக கொண்டு போறதுதான் ட்ரிக்கியா இருக்கு. எப்பன்னா கேமரான் கிரீன் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு ஹையஸ்ட் பை ஃபிளாப் பை கேமரான் கிரீன். ஏன்னா பவுலிங் போட்டு பேட்டிங் ஆனா பரவாயில்ல, அவரு பவுலிங் போடக்கூடாது. ஆஸ்திரேலியால இருந்து என்ஓசி தரல பவுலிங் போடுறதுக்கு. ஸோ ஒன்லி பேட்ஸ்மேனுக்கு நீங்க அவ்வளவு பர்ச்சேஸ் கொடுத்து நீங்க வாங்குறது வேஸ்ட். இப்ப நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லிதான் நீங்க வாங்கியிருப்பாங்க. ஒரு மிட்லோட ஒரு பவுலிங் வந்து ஒரு மிட் ஓவர்ல வந்து ஒரு 2 overs 3 நான் சாரிடா 4 overs போடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்காங்க. மீன்வைல் ஹைட்டு அந்த பவுன்ஸ் அதுக்காக பிளஸ் பேட்டிங்க்கும் அந்த ஹைட்டு ஷார்ட்ஸ் போறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. பட் இது வந்து அவங்களே ஒரு ஸ்கேம் மாதிரி சிக்கினா நான் ஃபீல் பண்றேன். ஒரு பவுலிங் போட மாட்டாரு, ஒரு பேட்டிங் மட்டும், அது டாப் ஆர்டர்ல இறக்கி பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா வராம எவ்வளவு டைம் எடுத்தாலும் அவர் கொடுத்த வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம் பர்ஸ் அமௌண்ட்டுங்கிறது. ஸோ அதுக்காக வச்சு பிளே பண்றது வந்து ஒரு டிராஜிக் பிளே நான் கெஸ் பண்றேன். நானும் அதான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நீங்க பர்ஸ் அமௌண்ட்டை பாக்குறதுனால நீங்க அவர் வச்சு விளையாடுறதுக்கும் நீங்க வின் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தீங்கன்னா அந்த பிளேயர் நீங்க நேரம் மாத்திருக்கணும். ஓகே, அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி மேபி சுனில் நரேனை டிராப் கூட பண்ணிருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இப்படி டிராப் பண்ணியிருந்தா பாவல் கூட நல்ல ஆப்ஷன் தான். அவரு வேர்ல்டு கப்ல கூட நல்லா தான் பண்ணாரு. ஈடன் கார்டன்ஸ்ல 2-3 மேட்ச் கூட ஸ்ட்ரைக் பண்ணாரு, நிறைய சிக்ஸஸ். பவுலிங் மேபி அவரு பாவல் போடுவாரா டவுட் தான். மித்தபடி அவங்களோட பவுலிங் பாத்தீங்கன்னா பிளஸிங் நிசர்பானி ஓரளவுக்கு ஓகே தான். இன்னும் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தெரியல. அப்புறம் வைபவ் அரோரா ஓரளவுக்கு ஓகே தான். அவரோட அடிச்சிருவாங்க. மித்த பவுலர் கம்பேர் பண்ணும்போது அவரு மிட்டு தான் அந்த அளவுக்குலால. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி அடி வாங்குறாரு. பட் ஐ பேக் வருண் சக்கரவர்த்தி. ஏதாச்சும் அவரோட பவுலிங்ல வேரியேஷன் கொண்டு வந்து ஒரு கூகுளியே எல்லாம் போடாம ஏதாச்சும் ஒரு லெக் ஸ்பின்னோ இல்ல டாப் ஸ்பின்னோ மாத்தி போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணி
கம்பேக் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா ஏதோ கேகேஆருக்குள்ள வந்துட்டாருன்னு கேள்விப்படுறேன். அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. மித்தபடி பாத்தீங்கன்னா பவுலிங் அட்டாக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு ஃபைனல் ப்ரெடிக்ஷன். பெஸ்ட் பேட்டர் யாரு? பெஸ்ட் பேட்டர் ஐ வில் கோ வித் ஃபின் ஆலன். காயப்பட்ட சிங்கத்தோட வலி கர்ஜிக்கும், நாளைக்கு கர்ஜிக்கும் நான் கெஸ் பண்றேன். ஐ கோ வித் மிச்சில் மார்ஸ். அவர் ரொம்ப டேஞ்சரஸ். பவர் பிளேலயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 அடிப்பாரு. ஒரு 70 ரன்ஸ் டோட்டலா அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பவுலர் கொஞ்சம் யோசிக்கணும் தான். பவுலர் மேபி நான் வருணை பேக் பண்றேன். ஏன்னா ஒரு கம்பேக் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல கிடைக்கலாம். மேபி ஹோம் கிரவுண்டு அதுலதான் ஒரு ஷைன் ஆனாரு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஈடன் கார்டன்ஸ்ல ரொம்ப ஷைன் ஆனாரு. அங்க டர்ன் ட்ராக் இருக்கனால மேபி நாளைக்கு வந்து ஐ வில் கோ வித் வருண். ஒருவேளை சுனில் நரேன் வந்து தே வில் பிரிங்கிங் சுனில் நரேன் இன்டு பிளேயிங் 11. இன் தட் கேஸ் ஐ கோ வித் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. சூப்பர். ஐ பேக் வருண் சக்கரவர்த்தி. லாஸ்ட் மேட்ச் நான் பேக் பண்ணேன், ஆடல. மேட்ச் மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. அதனால நான் கண்டினியூ வித் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் யார் ஜெயிக்க போறா? கேகேஆர் வந்து எல்லா மேட்சும் லூஸ் பண்ணிட்டாங்க தானே. மேபி எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்க. எல்எஸ்ஜியா? ஐ பேக் கேகேஆர். ஒரு ஓசி பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜியோட ஓசி பாயிண்ட் அவன் என்னப்பா பண்ணுவான்? மழை பெஞ்சதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஓசி பாயிண்ட் சும்மா சொல்றதுதான். சரி, ஓகே, நான் கேகேஆர் பேக் பண்றேன். they will win and find the way to get into the points table. Okay, that's all about this video. Stay tuned for review. Thank you.